கீன்வாவில் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 1 கப் கீன்வாவும் 1/2 கப் சாம்பார் பருப்பும் 1/2 hour ஊற வைக்கணும். அப்புறம் புளி ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்து அதையும் தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். நான் எப்போயுமே மோஸ்ட்லி மைக்ரோவேவில் ஒரு 1 minute ஹீட் பண்ணுவேன். ஸோ அது சீக்கிரமாக ஊறிடும். வெஜ்ஜீஸ் ஆஃப் யர் சாய்ஸ் தாங்க. ஒரு பேனில் ஆயில் விட்டு கியூமின் மஸ்டர்ட் சீட்ஸ் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்குன்னா ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேசிக்காக போட வேண்டிய வெஜ்ஜீஸ் லைக் பொட்டேட்டோ, கேரட், டொமேட்டோ. இது போக நான் அடிஷ்னலாக என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா க்ரீன் பீஸ் போட்டிருக்கேன், ஸ்னாப் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து கார்ன் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் காலிஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கேன். நவ் கம் சீசனிங். கியூமின் பவுடர், சில்லி பவுடர், அசஃபிடீரியா பவுடர், கண்டிப்பாக சாம்பார் பவுடரும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கியூமரிக் ஒரு 1 tablespoon ஆஃப் சால்ட்டு கடைசியில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சோக் பண்ணி வச்சுருக்க டேமரின் வாட்டர், சோக் பண்ணி வச்சுருக்க லென்டில் அண்ட் சோக் பண்ணி வச்சுருக்க கீன்வா எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 3 cups ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணி ஃபுல்லாக கலக்கி சால்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை வந்து ஒரு 3 whistle இல்லை 4 whistle விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சுவையான சாம்பார் சாதம் சூப்பராக ஹெல்த்தியாக ரெடியாக இருக்கும்.